ரைட். ஒரு சில அறிவித்தலோட வகுப்பை நான் ஸ்டார்ட் பண்ணிக்கொள்கிறேன். பிள்ளைகள், இதில் 3 பேட்ச் பிள்ளைகள் இணைஞ்சு கொண்டிருக்கிறீங்க. 2024 இந்த வருஷம் எக்ஸாம் எடுக்க போகிற பிள்ளைகள், 2025 இந்த வருஷம் எக்ஸாம் எடுக்க போகிற பிள்ளைகள், 2026 இந்த வருஷம் எக்ஸாம் எடுக்க போகிற பிள்ளைகள் 3 பேட்சும் இணைஞ்சு கொண்டிருக்கிறீங்க. ரைட். இந்த வகுப்பு பிள்ளைகள் ஏற்கனவே எங்கட நிறுவனத்துல ஆன்லைன்ல படிச்சு கொண்டிருக்கிற பிள்ளைகள் தவிர என்னை அறிமுகம் இல்லாத இன்னொரு ஆட்களும் இணைஞ்சு கொண்டிருக்கிறீங்க. ஸோ பிள்ளைகள் எந்தவித குழப்பமும் இல்லாம தெளிவாக இந்த செக்ஷனை 1 மினிட் அபிசனா, நீங்க ஒரு இதுல ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கொள்ளுங்களாமா. இதுலயும் ஸ்கிரீன் ஷேர் பண்ணும் போதும் அந்த ஸ்கிரீன்ஷாட்டை எடுத்துக்கொள்ளுங்க, வளமையா எடுக்கிற மாதிரியா. ஓகே, ரைட். இதுல பிள்ளைகள் இந்த உலகப்பட செக்ஷன், உலகப்படம் குறிக்கிற செக்ஷன் மாணவர்கள் மத்தியில ஒரு பெரிய ஒரு புள்ளியை இழக்கிற ஒரு விடயமாக இருக்குது. நான் இறுதி பரீட்சையில விடைத்தாள் பேப்பர் திருத்துற போகைக்குல எம்டி உலகப்படத்தை பார்க்கிறேன். ஸோ அதனால நாங்கள் 700க்கும் மேற்பட்ட பிள்ளைகளை வச்சு வகுப்பு நடத்தி கொண்டிருக்கிறோம் ஆன்லைன்ல. இலங்கையில் இருக்கிற 25 மாவட்ட பிள்ளைகளும் எங்கள்கிட்ட இணைஞ்சு சூம் ஊடாகவே 100% பரீட்சைக்கு தயார்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. 2-3 வருடங்களுக்கு மேலாக சக்சஸா நாங்கள் கொண்டு போய் கொண்டிருக்கிறோம். ரைட். அதனால நான் ஜியோகிராபி பேப்பர் இதில் அவதானிக்கும் போது இந்த உலகப்படம் குறிக்கிற செக்ஷன் பிள்ளைகள் குறைஞ்ச புள்ளி எடுக்கிறாங்க. ஸோ அதனால இந்த செக்ஷனை இந்த 3 பெட்சையும் நான் சேர்த்து முழுவதும் ஒரு தெளிவான விதத்துல இதை நான் பிள்ளைகளுக்கு கைட் பண்றதுக்கு நான் விரும்புகிறேன். ஸோ இந்த உலகப்படம் குறித்த வகுப்பு எனக்கு அது எத்தனை நாள் போகும்னு தெரியல. நான் ஒரு 8 வகுப்புல இருந்து 10 வகுப்புக்குள்ள நான் இதை லிமிட் பண்ணி இருக்கிறேன். அதுக்குள்ள இதை ஃபுல்லா உங்களுக்கு கிளியர் பண்ணி இந்த செக்ஷனை ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆகவும் இல்ல அதிக புள்ளி எடுக்கிற செக்ஷனாகவும் மாறக்கூடிய மாதிரி நான் உங்களை தெளிவுபடுத்துறதுக்காக இந்த வகுப்பை நான் முழுவதும் இலவசமாக யாரும் இலங்கையிலிருந்து எப்பகுதியிலையும் இணைஞ்சு கொள்ளலாம். எவ்வளவு தொகையான மாணவர்களும் எங்கிட்ட இதுல இணைஞ்சு கொள்ளலாம், அதுக்கு தடை இல்லை. ஸோ அந்த வாய்ப்பை நான் ஜியோகிராபி பிள்ளைகளுக்காக நாங்க ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறோம். ரைட். இதுல பிள்ளைகள் சில அறிமுகம் நான் சொல்லிக் கொள்றேன். இன்றைய வகுப்பு நான் கொஞ்சம் உங்களுக்காக கொஞ்சம் இலகுவா கொண்டு போறேன். அடுத்த வகுப்பு நீங்க பிக்கப் பண்ணுடைக்க நான் உங்களை ஸ்பீடா கொண்டு போறேன். முடிஞ்ச அளவுக்கு இந்த செக்ஷனை மிக தெளிவா அதிகமான புள்ளி எடுக்கக்கூடிய மாதிரி ஈஸியாகவும் சரியாகவும் நான் சொல்லித்தாரேன். அதுக்கு முன்னுக்கு பிள்ளைகள் உலகப்பட சம்பந்தமா உலகப்படம் முதல் பழைய சிலபஸ்ல புது சிலபஸ்ல 2019 முதலாவது அறிமுகப்படுத்தப்பட்டது. 2020 அடுத்த வருஷம் வந்தது. 2021 அடுத்த வருஷம், 2022 வந்தது, 2023, இனி 2024 நடக்கல. சோ இவ்வளவு காலம் 1 2 3 4 5 இந்த 5 வருடம் இதுவரை காலமும் உலகப்படம் இறுதி பரீட்சையில வந்திருக்கு. இதுக்கு முன்னுக்கு இருந்த காலப்பகுதிகளில் உலகப்படம் இல்லை, அதுக்கு முன்னுக்கு உலகப்படம் இருந்தது. ஸோ இந்த செக்ஷன் 2019 புதுசாக 10 மார்க்ஸுக்கு புகுத்தப்பட்டிருக்குது பிள்ளைகள், 10 புள்ளிக்கு. இதுல கவனித்துக் கொள்ளுங்க பிள்ளைகள், 2026 பிள்ளைகள் உங்களோட ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸாம் நீங்க இன்னும் எதிர்பார்த்து இருக்கிறீங்க. அந்த எக்ஸாமுக்கு படிக்க போறீங்க, படிச்சு கொண்டு இருக்கிறீங்க, உங்களை தயார்படுத்துறீங்க. 2025 பிள்ளைகள் செகண்ட் டைம் எக்ஸாமுக்கு நீங்க தயாராகி கொண்டு இருக்கிறீங்க ஸ்கூல்ஸ்ல. 2024 பிள்ளைகள் நீங்க 5ஆம் தவணை எக்ஸாமுக்கு தயாராகி கொண்டிருக்கிறீங்க. எந்த தவணை எக்ஸாமுக்கும் உலகப்படம் குறிக்கிறது 10 புள்ளிக்கு பயன்படும். அந்த செக்ஷன்ல மார்க்ஸை இழக்காம நீங்க கற்றுக்கொள்றதுக்கு இந்த வகுப்புகள், உலகப்பட வகுப்புகளை தொடர்ச்சியா இலவசமா நீங்க ஜாயின் பண்ணிக்கொள்ள முடியும். பிள்ளைகள், இந்த உலகப்பட சம்பந்தமா பெரும்பாலான இடத்துல இப்படி ஒரு புத்தகம் உண்டு. பெரும்பாலும் இணையத்திலூடாகவும் உங்களோட பாடசாலைகள்லையும் பெரும்பாலான பாடசாலைகள் இந்த புத்தகம் பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கு. இது 2019 முதன்முறை புது சிலபஸுக்குள்ள உலகப்பட செக்ஷனை கொண்டு வரும்போது அது மாணவர்களுக்கும் சரி ஆசிரியர்களுக்கும் சரி என்ன விஷயத்தை குறிச்சு பழகிறது, எப்படி குறிச்சு பழகிறது, எப்படி பிள்ளைகளை தயார்படுத்துறது, பிள்ளைகள் எப்படி தயார் ஆகி கொள்றதுன்னு சொல்ற ஒரு குழப்பம் இருந்ததால நான் அந்த வேகமாக சிரத்தை எடுத்து இந்த புத்தகத்தை தயாரிச்சு இதை எல்லாரும் பயன்படுத்தக்கூடிய மாதிரி இலவசமா இணையத்தினூடாக நான் விட்டிருக்கிறேன். முதலாவது பதிப்பு 2018 இறுதியில இது உருவாக்கப்பட்டது. பிள்ளைகளுக்கு அந்த முதல் இதுக்கு பரீட்சை கொடுக்கக்கூடிய மாதிரி.
இது விரைவாக கொடுக்கப்பட்டது. அடுத்தது அந்த காலத்துல இந்த உலகப்பட புத்தகம் பெரும்பாலான விடயங்கள் தமிழ் மொழி மூலம் இல்லாததால அட்வான்ஸ் லெவலுக்கு எழுதப்பட்ட தமிழ் மொழி மூலமான இணையத்திலையும் கொடுக்கப்பட்ட புத்தகம் இதுவாக தான் இருந்தது. அதனால இது பெரும்பாலான நாட்கள் நீங்க வச்சிருப்பீங்க, படிச்சு கொண்டிருப்பீங்க. இது பிள்ளைகள் உலகப்படம் குறிக்கிற சில விஷயம் உங்களுக்கு கடினமாக இருக்கும். இதுல இருக்கிற விஷயம் கடினமாக என்று சொன்னால் இதுல இருக்கிற விடயத்துல சின்ன சின்ன திருத்தங்கள், அடுத்தது துல்லிய தன்மையில சில விஷயங்கள் முதலாவது பதிப்புன்றதால இதுல இருக்குது. உதாரணம் மகளன் தொடுகடல்லாம் அதை வந்து அந்த தியோடல்ல தீவுகளால போக வேண்டியது கொஞ்சம் நெருக்கப்பட்டிருக்கு அது பிரிண்டிங்ல இதுல. ஸோ இது பயன்படுத்துறதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரு சில எரர், ஒரு சில சின்ன துல்லியமான சில துல்லியத்தன்மை குறைவு இருக்குது. ஸோ இது ஆரம்ப காலத்துல நிறைய பேர் தேவையை பூர்த்தி செய்து இன்னும் நிறைய ஆசிரியர்கள் மாணவருக்கு வழிப்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. இது உங்களோட கைகள்ல இருக்கலாம். ரைட். அடுத்த விஷயம் பிள்ளைகள், இன்னொரு விஷயத்தை நான் சொல்றேன். இதை நாங்க 2வது பதிப்பா மிக துல்லியமா எந்த பிழையும் இல்லாம நான் ஒரு அட்லஸாகவே நாங்க வெளியிட்டு இருக்கிறோம் 2 வருடங்களுக்கு முன்னுக்கு. இது புதுசா வெளியிடப்பட்டது. ரைட். இதுல கலர் படங்களோட மிக தெளிவாக இருக்கும். இது உங்களுக்கு பரீட்சைக்கு உங்களை துல்லியமா வழிபடுத்தக்கூடியது. ஏ-லெவல் அந்த 10 மார்க்ஸ் உலகப்படத்துக்கு எந்தவித புத்தகமும் இல்லாதால சரியான அட்லஸை தயாரிக்கிறதுக்கு மிக சிரத்தப்பட்டு நாங்க தயாரிச்சு, எங்க டீம் தயாரிச்சு அந்த GIS சொல்ற சாஃப்ட்வேர்களால நேர்த்தியாக தயாரிக்கப்பட்ட உங்களை சிம்பிளா பரீட்சைக்கு ஆயத்தப்படுத்தக்கூடிய செக்ஷன் உள்ள பகுதி இது. இந்த புத்தகம் இணையத்துல எடுக்க முடியாது பிள்ளைகள். ஏனென்றால் இது ஒரு கெவியான ஃபைல். அதை இணையத்துல டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு எங்களால முடியல. இது ஒரு டீம் ஒர்க். அதனால இது தபால் மூலமா, போஸ்ட் மூலமா நிறைய பிள்ளைகள் பெற்றுக்கொண்டிருக்கிறாங்க. ஸோ இந்த நான் உங்களை பயிற்சிவிக்க போறேன். இந்த புத்தகம் உங்களால பெற்றுக்கொள்ள முடியும் என்றால் பெற்றுக்கொள்ளுங்க. ரைட். அல்லது உங்களை 2025, 24 பிள்ளைகள் இந்த புத்தகம் வச்சிருப்பாங்க. நாங்க 1000 புத்தகத்துக்கு மேல கொடுத்து மறுபடியும் இந்த புத்தகத்தை பிரிண்ட் போட்டிருக்கிறோம். ஸோ இந்த புத்தகத்தை நீங்க பெற்றுக்கொள்ள விருப்பம் இருந்தால், உங்களுக்கு தேவை இருந்தால் மட்டும் இந்த புத்தகத்தை நீங்க பெற்றுக்கொள்ளலாம். பிள்ளைகள் இந்த புத்தகத்தை நீங்க பெற்றுக்கொள்ளணும்னா 077 31 48 264 இது என்ற வாட்ஸ்அப் நம்பர் பிள்ளைகள். இந்த வாட்ஸ்அப் நம்பர் கூட அட்லஸ் புக் நீங்க டைப் பண்ணி விட்டீங்கன்னா அதை எப்படி பெற்றுக்கொள்றேன்னு சொல்றேன். வீட்டுக்கே போஸ்ட்ல எப்படி எடுக்கிறேன்னு சொல்ற டீடைல்ஸ் நான் சென்ட் பண்றேன். ஓகே. அடுத்த விடயம் பிள்ளைகள், அப்ப இது தெளிவா நான் அறிமுகம் இன்றைக்கு சில விஷயத்தை சொல்லி போட்டு ஸ்டார்ட் பண்ணி கொள்றேன். அடுத்த பிள்ளைகள், உங்களோட இறுதி பரீட்சைக்கு இப்படி ஒரு சீட் தான் உங்களுக்கு உலகப்படம் குறிக்கிறது தருவாங்க. இப்படி ஒரு சீட் தான் தருவாங்க. இப்படி ஒரு சீட் பிள்ளைகள். இந்த சீட்ல தான் நீங்க அவ்வளவு விடயங்களையும் குறிச்சு பழக வேண்டும். நீங்க கடையில வாங்குற ப்ளூ கலர் படம் அல்லது வேற ஒரு நிறுவனத்திலிருந்து எடுத்த உலகப்படம் அதை நீங்க குறிச்சு பழகினால் இறுதி பரீட்சையில இந்த சீட் தான் கட்டாயம் தருவாங்க. இதெல்லாம் நீங்க குறிக்கணும். ஸோ அதுல குறிக்கிறதுக்கும் நீங்க பழகிறதுக்கும் வித்தியாசம், படங்கள ஷேப்ல வித்தியாசம் இருந்தால் நீங்க கஷ்டப்பட வேண்டி வரும். பிழையாக குறிக்க வேண்டி வரும். சரியா பயிற்சி எடுத்தும் பிழையாக குறிக்க வேண்டி வரும். ஸோ அதனால இந்த படம் நீங்க பயிற்சி எடுத்துக்கொள்ளுங்க. நான் மறுபடி உங்களுக்கு இந்த படம் தொடர்பாக குரூப்ல போடுவேன். ஏதாவது எங்கட அந்த உலகப்பட குரூப்ல நீங்க இல்லாட்டி இதுல நீங்க இந்த நம்பரோட தொடர்பு கொண்டு நீங்க இது பண்ணிக்கொள்ளுங்க. முடிஞ்சா அபிசனா ஸ்கிரீன்ஷாட்டையும் எடுத்துக்கொள்ளமா இந்த நம்பரை ஒருக்கா மெசேஜ்ல போட்டு விடுங்க. அவங்க தேவையான நாட்கள் எடுத்துக்கொள்வாங்க. ரைட். அப்ப இதுதான் நீங்க பழகணும். இதை விட வேறொரு உலகப்படம் அதுல பயிற்சி எடுக்க வேணாம். ரைட். இப்ப எங்கிட்ட வகுப்புல வந்து கொண்டிருக்கிறார்கள் பிள்ளைகள். இந்த படம் நான் உங்களோட குரூப்ல போட்டிருக்கிறேன். பிரிண்ட் அவுட் எடுத்துருப்பீங்க. ஒரு 10, 15, 20 எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. உங்களுக்கு தேவைப்படும். ரைட். இப்படி புத்தகம் செய்முறை புவியியல் எங்களோட வகுப்புக்கு வளமையா போற பிள்ளைகளுக்கு இப்படி புத்தகம் நான் தந்திருக்கிறேன். இந்த புத்தகத்துல பின்பகுதியில பயிற்சிக்காக இந்த படம் தான் போட்டிருக்கு. இதுவும் அதே படம் தான். இந்த படங்களும் அதே படம் தான். ஸோ இதையும் நீங்க பயன்படுத்தி கொள்ள முடியுமா? அதை நான் எங்கட வகுப்புக்கு வளமைய வாராக்களுக்காக சொல்லிக் கொள்றேன். ஸோ பிள்ளைகள், தயவு செய்து நான் மிக துல்லியமான அட்லஸ் உங்களை வச்சு நீங்க படிக்கிறக்கூடிய அட்லஸ் நான் தயாரிக்க வைக்க போறேன். ஸோ அந்த வேலையை தான் நான் செய்ய போறேன். இதுல ஒரு திறந்த ஓப்பனாக விட்டுருக்கிற வகுப்புன்னு சொல்றதால உங்களோட மைக்கையும் இடைஞ்சலா இருக்கக்கூடாதுன்றக்காக மைக்கையும் உங்களோட மெசேஜையும் நான் கட் பண்ணி வச்சிருக்கிறேன். வகுப்பு முடிய ஏதாவது என்னோட நீங்க கதைக்க வேண்டியிருந்தால் நான் அதுக்கு நேரம் தரேன். ஓகே. நீங்க உங்களோட டூல்ஸுகளை எடுத்துக்கொள்ளலாம் பிள்ளைகள். இந்த படம் நாங்க உங்களை வச்சு நான் அட்லஸ் வந்து தயாரிக்க போறேன். அதுல மிக துல்லியத்தன்மையும் மேக்சிமம் அவ்வளவு விஷயத்தையும் உள்ளடக்க போறேன். ரைட். இந்த அட்லஸ் தயாரிச்சு முடியும் போது நீங்க ஒரு நிறைவான ஒரு உலகப்படம் குறித்தல்ல ஒரு தெளிவான ஒரு விஷயத்துக்கு வந்து கொள்ளுவீங்க. ரைட். ஓகே. இனி வீடியோ உங்களுக்கு தேவைப்படாது.
நான் ஸ்கிரீன்ல ஷேர் பண்ணி நான் கீற நீங்களும் என்னோட சேர்ந்து அந்த விடயங்களை கீறிக்கொள்ளுங்க. ரைட். 6வது புதுசா இன்றைக்கு தான் அறிமுகம் இல்லாம வகுப்புக்கு வந்திருந்தீங்க என்றால் இந்த மெப்புகளை பத்தி தெரியாம வந்திருந்தால் தயவு செய்து என்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு இது பண்ணி அந்த உலகப்படம் குறிக்கிற குரூப்ல சேர்ந்து கொள்ளுங்க. தொடர்ச்சி அதுல வந்து ஃபுல்லா அவ்வளவு வகுப்பையும் பார்த்து கொள்ளுங்களாம். ரைட். நான் வகுப்பு போய்கொள்றேன். என்னோட சேர்ந்து நீங்களும் நான் சொல்ற விடயங்களை கீறி இது பண்ணி கொள்ளுங்களாம். ஓகே பிள்ளைகள். ஓகே. ஒன் மினிட் பிள்ளைகள், 1 மினிட். ஓகே ரைட். இதுல 500க்கு மேல பிள்ளைகள் இருக்கிறாங்க. ஸோ இணைய முடியாம இருக்குது போல இருக்கு சில பிள்ளைகளுக்கு. நான் அடுத்த வகுப்புல நான் எங்களோட இதை சேஞ்ச் பண்ணி கொள்ளுவேனா. நீங்க இன்னும் பிள்ளைகள் இணைகிற மாதிரி நான் ஏற்பாடு பண்ணி கொள்வேன். அபிஷனா நான் கதைக்கிற விளங்குதாமா? அபிஷனா அதுல அந்த 500ஓட நீங்க ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சு கொள்ளுங்களாமா. நான் கதைக்கிற விளங்குதா அபிஷனா? அபிஷனா ஓகே வெரி குட் ரைட். பிள்ளைகள் நான் வேகமா பாடத்துக்கு போய்கொள்றேன் பிள்ளைகள். இன்றைக்கு கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா கொஞ்சம் ஸ்லோவா போய்கொள்றேன் இன்றைக்கு மட்டும். ரைட். அடுத்ததெல்லாம் கொஞ்சம் வேகப்படுத்தி கொள்வேன். என்னால முடிஞ்ச அளவுக்கு இந்த விஷயத்தை ஸ்பீடா நான் கொண்டு போய் கொள்வேன். ரைட். ஓகே சாரி பிள்ளைகள். இதுல 500 பிள்ளைகள் வரைக்கும் தான் நாங்க இது பண்ணியிருக்கிறோம். அடுத்த வகுப்புல மேக்சிமம் 1000 பிள்ளைகள் ஜாயின் ஆகிறதுக்கு நான் ஏற்பாடு பண்ணி கொடுக்குறேன். ஓகே ரைட். ஓகே பிள்ளைகள். இப்ப நான் உங்களுக்கு ஒரு ஸ்கிரீன்ல ஒன்று ஷேர் பண்ணி இருக்கிறேன் பிள்ளைகள். அபிஷனா ஏதாவது பிரச்சனை வந்தால் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்களாமா, அல்லது நீங்க மைக் ஓன் பண்ணியும் கதைக்கலாம். ரைட். இதுல பிள்ளைகள் நான் இந்த உலக படத்துல நான் கீற போறேன் அவ்வளவு விடயங்களையும். இந்த இடம் பிள்ளைகள் இந்த உலக படத்தை நீங்க முதல்ல இந்த நான் சொல்ற சில இடத்தை இந்த மாதிரி நான் சொல்ற மாதிரி தெளிவா பயன்படுத்தி கொள்ளுங்க. ஒரு தெளிவான அட்லஸ், எந்த பிழையும் இல்லாத அட்லஸ் நாங்க தயாரிக்க போறோமாம். நானும் நீங்களும் சேர்ந்து தயாரிக்க போறோம் பிள்ளைகள். இதுல இந்த நான் இப்ப காட்டுற பகுதியில பிள்ளைகள் தயவு செய்து இதுல நீங்க கீற வேணாம் பிள்ளைகள். தயவு செய்து என்ன இது அதிகமான பிள்ளைகள் நேரம் எடுத்து இதுல மினக்கட்டு படிக்கிறாங்க. நிறைய பிள்ளைகள் இணைஞ்சு கொள்றதுக்கு வாய்ப்பு இல்லை. 500 பேர் தான் இணையலாம். ஸோ அதை தயவு செய்து உதாசீனப்படுத்திடாதீங்க. இன்னொரு பிள்ளையோட வாய்ப்பை கெடுத்துடாதீங்க பிள்ளைகள். ஓகே. இதுல பிள்ளைகள் நான் இதுல பாக்ஸ் போட்டு காட்டுறேன். அந்த படம் இப்ப பாக்ஸ் போட்டு காட்டுறேன். இதுல தலைப்புகளை போட போறோம். ரைட். இந்த இடத்தை தலைப்பு போடுறதுக்கு பயன்படுத்த போறோம். ரைட். மிச்ச இங்கால இன்னொரு நான் இப்போ ஒரு கிரீன் கலர் பாக்ஸ் போட்டு ஒன்று காட்டுறேன் பிள்ளைகள். ஒரு கிரீன் கலர் பாக்ஸ் போட்டு இந்த இந்த கிரீன் கலர் பாக்ஸுக்குள்ள பிள்ளைகள் கடந்த காலத்துல வந்த பாஸ் பேப்பர் கேள்வியை நாங்க போட போறோம். ஸோ எந்த பகுதி தலையங்கத்தை போட்டு பச்சை பாக்ஸுக்குள்ள பாஸ் பேப்பர் கேள்வியை போட போறோம். அதுல நீங்க இப்படி போட்டு வைக்கணும். நான் இந்த பாஸ் பேப்பர் சைட்ல நான் இப்ப காட்டுற மாதிரி. ஓகே. இதுல இப்ப முதலாவது கீழே இருந்து போகும். 2019 2019 முதலாவது எக்ஸாமுக்கு வந்தது. அடுத்தது 2020 அப்படி மேல மேல போட்டுக்கொள்ளுவீங்க. 2021 2022 2023 இப்படி போட்டுக்கொள்ளுங்க. என்ன விஷயம் அதுல வந்திருக்குன்னு நோட் பண்ணுவோம். நான் இதுல தடிச்ச எழுத்துல இருக்கிறனால கொஞ்சம் இதா இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணி கொள்ளுங்க. ரைட். ஓகே. நாங்க இப்ப ஒவ்வொரு விஷயத்துக்கும் போவோம் பிள்ளைகள். அப்ப நாங்க தலைப்பு போட வேண்டிய இடம் இது. இந்த நான் சரி போடுற இடத்துல தலைப்பு போட போறோம் பிள்ளைகள். இதுல நீங்க இந்த நான் இப்ப சொல்லித்தர விஷயத்துக்கு எல்லாத்துக்கும் நிறம் பயன்படுத்த வேணாம். தேவையில்லை. வேணாம் இல்ல, தேவையில்லை. சிலதுக்கு மட்டும்தான் நிறம். சில விஷயத்துக்கு நிச்சயம் அதுக்குரிய கலர் அடிக்கலாட்டி உங்களுக்கு அறப்புள்ளி இல்லாம போயிடும். சோ எந்த விஷயத்துக்கு நிறம் தேவை, எது சரியான நிறம், அப்படியாப்பட்ட விஷயங்களும் தேவை. சோ தலைப்புக்கு கீழே அந்த விஷயத்துல நிறத்தை போடுவோம். அந்த நிறத்திலே நாங்க கீறிக்கொள்ளுவோம். ரைட். அபிஷனா இதுல இந்த கீறாக்களை ரிமூவ் பண்ண வேணுமாட்டா நீங்க ரிமூவ் பண்ணி கொள்ளலாமா. இதுல நிறைய பேர் இதுல ஸ்கிரீன்ல யாராவது கீறினால் ஆளை பிடிச்சி நீங்க ரிமூவ் பண்ணலாமா, உங்களால அது ஏழுமா. ரைட். ஓகே. இவ்வளவு சொல்லியும் இவ்வளவு இதான் நான் ஃப்ரீ வகுப்பு எடுக்கும்போது எங்களுக்கு ஒரு துன்பம் பாருது. ரைட். இவ்வளவு காலம் வகுப்பு எடுக்கிறோம், இவ்வளவு பேருக்கு இப்படி ஸ்கிரீன்ல கீற மாட்டாங்க. ஓகே பாப்பா சில இதுகள் நடக்கும் தான். ரைட். ஓகே பிள்ளைகள் பார்த்துக்கொள்வோம் பிள்ளைகள். ரைட். முதலாவது நீங்க தலைப்புகளை போட்டுக்கொள்ளுங்க பிள்ளைகள். நாங்க கீற போறோம்.
ஓகே, நாங்க கீற போறோம் பிள்ளைகள். முதலாவது தலைப்பு இதுல போட்டுக்கொள்ளுங்க. ரேகைகள் இல்லாட்டி ஆள்கூறு இதுல நீங்க போடுங்க. ஆள்கூறு தெளிவான அட்லஸ் நீங்க தயாரிக்க போறீங்க. இதோட தான் உங்களோட பரீட்சைக்கு ஆயத்தப்படுத்த போறீங்க. ஆள்கூறுன்னு போட்டுக்கொள்ளுங்க பிள்ளைகள். இந்த ஹெடிங்ல ஆள்கூறா, ஆள்கூரை நீங்க போட்டுக்கொள்ளுங்க. ஆள்கூறு ரைட். என்னென்ன ஆள்கூறு கீறணும், அது எவ்வளவு கவனம் எடுத்து கீறணும்னு பார்ப்போம். ஆள்கூறு. ஓகே அபிஷனா, கதைக்கணுமாமா? மைக் ஒன் பண்ணலாம் நீங்க. இல்லதானே? பிரச்சனை இல்லதானே? இல்ல இல்லதானே? ஓகே ரைட். பிள்ளைகள் ஆள்கூறுன்னு போட்டுக்கொள்ளுங்க பிள்ளைகள். ஆள்கூறுக்குள்ள பிள்ளைகள் நீங்க ஆள்கூறுக்கு கீழே நிறம் தேவையில்லை பிள்ளைகள். நீங்க கருப்பு நிற பெண் அல்லது நீல நிற பெண்ணால நாங்க இந்த ஆள்கூறு விஷயத்தை நாங்க குறிச்சு கொள்ளலாம். ஓகே ரைட். ஒவ்வொரு விஷயமா ஆள்கூறுக்கு போவோம். கருப்பு பெண் அல்லது நீல பெண்ணாம். இதுக்கு நிறத்துக்கு புள்ளி, இந்த ஆள்கூறுக்கு நிறத்துக்கு புள்ளி இல்ல பிள்ளைகள். ஓகே ரைட். முதலாவது போய்கொள்வோம். நான் உங்களுக்கு தெரியறதுக்காக நீல நிறம் கீறேன். நீங்க கருப்பும் கீறலாமா? இதுக்கு புள்ளிக்கு முக்கியம் இல்லை. நிறத்துக்கு இது இல்லை. ரைட். ஆள்கூறுல எங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒவ்வொரு கோடையும் நான் கீறி கொண்டு போறேன். சரியான இடத்துல அந்த கோடை கீறி கொள்ளுங்க பிள்ளைகள். ரைட். முதலாவது இதுல கீறணும் நீங்க ஆர்டிக் வட்டம். நான் கீற சரியான இடத்துல அப்படியே கீறிக்கொள்ளும். ஆர்டிக் வட்டம். ரைட். நீங்க இதை கீறி போட்டு எழுதி கொள்ளுங்க பிள்ளைகள். ஆர்டிக் வட்டம். இப்ப கீறப்பட்டிருக்கிற கோடை உங்களோட உலக படத்துல கீறுங்க. இந்த புத்தகத்துல நாங்க ஒவ்வொரு விஷயமா கீறி தயாரிக்க போறோம். இந்த புத்தகத்துல இல்லாத விடயம் உங்களோட பரீட்சைக்கு வர முடியாத மாதிரி ஒரு நல்ல ஒரு அட்லஸ் நானும் நீங்களும் சேர்ந்து தயாரிக்க போறோம். இதோட இந்த உலக படத்தை ஃபுல்லா கற்றுக்கொள்ள போறோம். சிம்பிளா இன்ட்ரெஸ்டான விஷயமாவும் மாத்த போறோம். ரைட். இதுல போட்டுக்கொள்ளுங்க பிள்ளைகள். இதுக்கு பேர் ஆர்டிக் வட்டம். அதுல நீங்க எழுதலாம். நான் இதுல எழுதலாம் ஆர்டிக் வட்டம். இதுல நிலப்பகுதி இல்லாத இடத்துல குறிச்சு கொள்ளுங்க. ஆர்டிக் வட்டம் சின்ன வடிவ தெளிவா எழுதி கொள்ளுங்க. ஆர்டிக் வட்டம். ஓகே ஆர்டிக் வட்டம். கீறும்போது ஒரு இடத்தை அடையாளப்படுத்தி கொள்ளுங்க. நான் இப்ப என்ன சொல்றேன்டா, இப்ப நான் காட்டுறேன் பாருங்க. ஆர்டிக் வட்டம் கீறும்போது பிள்ளைகள் இந்த இந்த இடத்தை நீங்க ஞாபகம், நான் ஒரு புள்ளி போட்டு காட்டுறேன், இல்லாட்டி நான் ஒரு கோடு போட்டு காட்டுறேன். இந்த இடத்தை ஞாபகம் வச்சுக் கொள்ளுங்க. ஆர்டிக் வட்டம் கீறும்போது இந்த இதுல இருக்கிற இந்த இதுக்குள்ளால உங்களோட கோடை கீறி கொள்ளுங்க. இந்த இதோட முட்டி கொண்டு வர மாதிரி இதோட இப்படி கூட கோட்டை கீறிக்கொள்ளுங்க. ரைட். இப்படி கீறிக்கொள்ளுங்க. அந்த அந்த இந்த இந்த இடத்தை மார்க் பண்ணிக்கொள்ளுங்க ஆர்டிக் வட்டத்துக்கு. ஸோ இது கோடுகள் தத்துருவமா சரியான இடத்துல கீறணும். பிள்ளை விட்டுறக்கூடாது. ஸோ நான் கீறிக்கிறேன். அதுல இருந்து அடிமட்டத்தை வச்சு அப்படியே அப்படியே ஃபுல்லா ரோ பண்ணி விடுங்களாம். ஆர்டிக் வட்டம் இப்படியே ஃபுல்லா ரோ பண்ணீங்கன்னா சரி. ஸோ இதுல ஆர்டிக் வட்டம் கீறும்போது இந்த இடத்தை நீங்க பாயிண்ட் பண்ணி வச்சு கொள்ளணும். ஆர்டிக் வட்டம். ரைட். அடுத்ததுக்கு போய்கொள்ளும். ரைட். இப்ப அடுத்த கோடு கீறப்புறம் பிள்ளைகள் கடக கோடு. கடக கோடு கீறும்போது நான் இப்ப காட்டுற இந்த இடத்தை நீங்க ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. கடக கோடு கீறும்போது நான் இப்ப காட்டுற இந்த இந்த இடத்தை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இதுக்குள்ளால கீறப்படும் கடக கோடு. ரைட். இந்த இடத்துக்குள்ளால கடக கோடு கீறப்படும். நான் கீறி காட்டுறேன் அதுக்குள்ளால. ரைட். நான் அடுத்த கடக கோட்டை கீறிக்கொள்றேன். இன்னைக்கு நான் ஸ்லோவா உங்களை தயார்படுத்துறேன் எப்படின்னு. அடுத்த வகுப்புல கொஞ்சம் ஸ்பீடா கொண்டு போய் கொள்வேனா. இந்த வகுப்பு நான் கொஞ்சம் ஸ்லோவா உங்களுக்கு ஒரு அறிமுகம் மாதிரி தான் எடுக்கிறேன்னா. ஓகே. ஆர்டிக் வட்டம் கீறியாச்சு. இப்ப கடக கோடு கீற போறோம். ஸோ கடக கோடு கீறும்போது அடிமட்டம் வச்சு பெரிய ரூலர் தான் பிள்ளைகள் பயன்படுத்தணும். இதுக்கு அப்பதான் சரியா வரும். கடக கோடு கீறும்போது இப்படி பொருத்தமா கீறணுமா. உங்களுக்கு கடக கோடுற இடம் பாயிண்ட் சரியா கீற தேவைன்னு சொன்னால் இந்த இந்த தீவுல அருவாசியை நீங்க பயன்படுத்தலாம். நான் காட்டுறேன் பாருங்க. ஒரு தீவு உண்டு. இதுல இருக்கிற தீவு உண்டு. இந்த இதுல இருக்கிற தாய்வான். இந்த தீவு வட்டம் போட்டு காட்டி இருக்கிற அந்த தீவிட அரைப்பகுதியை வெட்டி கொண்டு போகும் கடக கோடு. சோ கடக கோடை நீங்க இப்படி கீறிக்கொள்ள முடியும். துல்லியமா சரியா பார்த்து கீறுங்க கடக கோடு. கொஞ்சம் என்ற சவுண்டையும் உங்களோட ஒற்றையும் நீங்க கவனமா பார்க்கணும். அப்பதான் அடுத்த வகுப்புல கொஞ்சம் ஸ்பீட் எடுத்து கொள்ள முடியும். ரைட். ஓகே கடக கோடு சரி. அடுத்த கோட்டுக்கு போய்க்கொள்ள பிள்ளைகள். ரைட். அடுத்த கோடுக்கு 2 பிள்ளைகள்.
நான் ரெட்ல கீறுற பிள்ளைகள் நீங்க கருப்பு அல்லது நீளத்துல கீறிக்கொள்ளலாம். அடுத்தது பிள்ளைகள் மகர கோடு கீறப்படும். சாரி, மத்திய கோடு கீறப்படும். மத்திய கோடு கீறிட்டு மகர கோடு. பிள்ளைகள் மத்திய கோடு கீறப்படும். இதுல பார்த்துக்கொள்ளுங்க பிள்ளைகள். இப்படி இந்த நாடு நான் இப்ப நிலற்றி காட்டுறேன்னு பாருங்க. ஒரு நாடு பிள்ளைகள், இதுல நான் நிலற்றி காட்டுறேன் ஒரு நாடு. இப்ப நான் ஒரு பிரவுன் கலரால ஒரு நாடு ஒன்று நிலற்றி காட்டுறேன். இந்த நான் இப்ப பிரவுன் கலரால ஒரு செடுவு பண்ணிருக்கிறேன் பாருங்க. ஒரு நாடு பிரவுன் கலரால ஒரு படத்துல தெளிவா தெரியும். ரைட். இந்த நாட்டுக்கு பேர் பிள்ளைகள் ஈக்குவடோர்னு சொல்றது. இந்த நாடை ஈக்குவடோர்னு சொல்றது. பிள்ளைகள் ஈக்குவடோர்னு சொல்ற சொல், ஆங்கில சொல் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ரெண்டு விஷயத்தை சமனா பிரிக்கிறதா ஈக்குவடோர். ஒரு விஷயத்தை ரெண்டா பிரிக்கிறதா ஈக்குவடோர். ஈக்குவடோர். இந்த நாட்டுக்கு பேர் ஈக்குவடோர். ஏன்னு சொன்னார் பிள்ளைகள், இங்க கவனித்துக் கொள்ளுங்க. இப்ப உலகம் இப்படி இருக்குது. இப்படி உலகம் இருக்குதுண்டா, இந்த உலகத்தை சரி பாதியா பிரிக்கிறது தான் மத்திய கோடு. உலகத்தை இப்படி சரி பாதியா வடக்கு தெற்கா பிரிக்கிறது தான் மத்திய கோடு. நான் நடுவை பிரிச்சிருக்கிறேன், அதான் மத்திய கோடு. இந்த மத்திய கோடு இந்த நாட்டுக்குள்ளாலதான் வரையப்பட்டிருக்குது. உலகத்தை ரெண்டா பிரிக்கிற கோடு இந்த ஈக்குவடருக்குள்ளாலதான் போகுது. அதனாலதான் நான் அந்த நிலற்றி காட்டியிருக்கிறேன் அந்த பிரவுன் கலர்ல. அந்த நாட்டுக்கு பேர் ஈக்குவடர்னு பேர் இருக்குது. அந்த நாட்டுக்குள்ளால போகணும். இன்னும் சொல்லணும்னு சொன்னா பிள்ளைகள், நான் ஒரு ரெட் புள்ளியில காட்டுறேன்னு பாருங்க. ஈக்குவடோர தலைநகரம் இருக்குது. ஈக்குவடோர தலைநகரம் கிட்டோன்னு சொல்றது. ஈக்குவடோர தலைநகரத்தை கிட்டோன்னு சொல்லுவாங்க. நான் காட்டிக்கொள்றேன். அம்னா, ஏனம்மா, என்ன பிரச்சனை? அம்னா, வளமையா வகுப்புக்கு வராள் நீங்க, என்ன பிரச்சனை? ஓகே, இங்க பாருங்க பிள்ளைகள், இதுல கிட்டோன்னு சொல்ற ஒரு டவுன் இருக்கு. கிட்டோன்னு சொல்ற டவுன், ஈக்குவடோர் நாட்டு தலைநகரம் கிட்டோன்னு சொல்ற ஒரு சிட்டி இருக்கு. கிட்டோ தான் ஈக்குவடோர் தலைநகரம். உங்களுக்கு வடிவா பாத்தீங்கன்னு சொன்னா நான் ஒரு ரெட் கலர் புள்ளி வச்சிருக்கிறேன். அந்த டவுனுக்குள்ளாலதான் பிள்ளைகள் மத்திய கோடு போகும். நீங்க இப்ப ஆர்டிக் வட்டம் கீற தெரியும் சரியா? நீங்க ஒரு டியூப்ல கீறி வச்சுட்டீங்க, கடக கோடு கீறி வச்சுட்டீங்க. இப்ப கிட்டோவை கீறிக்கொள்ளுங்க. தயவு செய்து நான் சொல்ற மாதிரி வழிப்படுத்தி கொண்டு இது பண்ணிக்கொண்டு போங்க பிள்ளைகள். ரைட். இப்ப கிட்டோ அந்த நகரத்துக்குள்ளால நாங்க கீற போறோம். அடிமட்டம் வச்சு அப்படியே நேரம் அடிச்சு விடுவோம். மத்திய கோடு. ஓகே, கிட்டோன்னு சொல்ல டவுனுக்குள்ளால தான் கீற போறோமா பிள்ளைகள்? மத்திய கோடு. ஓகே, நான் 1 மினிட் வரேன். நான் ஸ்கிரீன்ல கீறதால எனக்கு கொஞ்சம் அப்படி கொஞ்சம் மூவ் ஆகலாம். ஆனா உங்களோட அப்படி தெளிவா கீறலாம் பிள்ளைகள். கஷ்டம் இல்லாம நீங்க தெளிவா கீறலாம். இதான் பிள்ளைகள் மகர கோடா. இந்த தொங்கல்ல பார்க்கணும்னு சொன்னா இந்த பப்புவா நியூகினியாவுக்கு கொஞ்சம் மேல 2 இடத்தை நோட் பண்ணி வைங்க பிள்ளைகள். நான் இப்ப காட்டுறேன் பாருங்க. கிட்டோன்னு சொல்ற இடத்தை நீங்க நோட் பண்ணி வைங்க. அதோட இன்னொரு இடத்தை, இந்த பக்கமும் ஒரு இடத்தை நோட் பண்ணி வைக்கலாம். இந்த இதுல பாருங்க, இந்த இதுல வெட்டுது, இந்த இடத்தை நோட் பண்ணி வைக்கலாம். இந்த இடத்தை ஏதோ ஒரு இடத்தை பிடிமானமா எடுத்துக்கொள்ளுங்க கோடு கீறுறதுக்கு. ஈக்குவடோர் நாட்டுக்குள்ளால, ஈக்குவடோர் தலைநகரம் கிட்டோ சிகப்பு புள்ளி வச்சு காட்டியிருக்கிறார். அதுக்குள்ளால போற கோடு தான் மத்திய கோடு. மத்திய கோடுக்கு மத்திய கோட்டுக்கு ஆங்கில பேர் ஈக்குவடோர் லைன். ஏன்னா அது ரெண்டா பிரிக்குது உலகத்தை, வடக்கு தெற்கா. ஈக்குவடோர் நாட்டுக்குள்ளால போகுது. ஓகே, அப்ப உங்களுக்கு 3 கோடு இப்ப நீங்க உங்களோட புத்தகத்துல வடிவா கீறி இருப்பீங்க. முதலாவது பக்கத்துல 1 ஆர்டிக் வட்டம், 2 கடக கோடு, 3வது கிட்டோக்குள்ளால போற மத்திய கோடு. ரைட், 3 நாங்க கீறிட்டோம். இப்ப அடுத்த கோட்டுக்கு போய்க்கொள்வோம் பிள்ளைகள். ரைட், அடுத்தது மகர கோட்டுக்கு போய்க்கொள்வோம். ரைட் பிள்ளைகள், மகர கோட்டுக்கு போகும்போது பிள்ளைகள் இங்க பார்த்துக்கொள்ளுங்க பிள்ளைகள். இதுல இந்த நான் காட்டுற நாடை இருக்கா பாருங்க. மகர கோடை நீங்க ஈஸியா விளங்கி கொள்ளணும்னா நான் இப்ப காட்டி கொண்டிருக்கிற ஒரு நாடை பாருங்க பிள்ளைகள். இந்த இப்ப நான் நிலத்தி காட்டுறேன் ஒரு நாடு பாருங்க. இந்த நான் இப்ப நிலத்தி கொண்டிருக்கிற ஒரு நாடை நீங்க பார்க்கலாம். நான் கலர் பண்ணி கொண்டிருக்கிற ஒரு நாடு, இதுக்கு பேர் பிள்ளைகள் மடகஸ்கார். மடகஸ்கார், இதுக்கு பேர் மடகஸ்கார். இப்ப நான் காட்டி கொண்டிருக்கிற நிலத்தி கொண்டிருக்கிற நாடு, அதுக்கு பேர் மடகஸ்கார். இந்த மடகஸ்காருக்குள்ளால தான் மகர கோடு போகும். நான் இப்ப காட்டுறேன் பாருங்க. மகர கோடு நான் இப்ப கீழ்றேன். மடகஸ்காருக்குள்ளால சென்டருக்குள்ளால கீழ்வேனா, மடகஸ்கார கீழ் பகுதியால வெட்டி கொண்டு போகும். சென்டர்ல கீழ்னா பிள்ளை. நான் அதை தெளிவா காட்டிக்கொள்றேன் எப்படி அந்த மடகஸ்காருக்குள்ளால மகர கோடு போகணும். ரைட், இதுல
இப்படி ஒரு இதுல போனா சரி, கொஞ்சம் மேல போனா சரி. நான் ஸ்கிரீன்ல கீறும்போது கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி தூரம் இந்த பக்கம் கொஞ்சம் இது பண்ணியிருக்கேன்னு நான் சரியா கீறுறேன். இன்னும் கொஞ்சம் இது இப்படி துல்லியமா கீறுறது ஸ்கிரீன்ல கொஞ்சம் கஷ்டம். ரைட், இப்ப ரெண்டாவது கீறுகிற கோடு சரி. ரெண்டாவது கீறுகிற கோடு அது சரி. ரைட், மடகஸ்கார அந்த கீழ்ப்பகுதியை வெட்டி கொண்டு போகணும். மகர கோடு. இப்ப உங்களுக்கு அகலக்கோடுகள்ல ஆர்டிக் வட்டம் உங்களோட இதுல நீங்க அடையாளப்படுத்தி இருப்பீங்க, கீறி இருப்பீங்க, அடிமட்டம் வச்சு கடக கோடு கீறி இருப்பீங்க, அடுத்தது மத்திய கோடு கீறி இருப்பீங்க, அடுத்தது மகர கோடு கீறி இருப்பீங்க. ரைட், இப்ப ஒவ்வொரு கோடு கீறிட்டீங்க. அகலக்கோடுகள் இதுக்கு மேல நம்மட பரீட்சைக்கு நம்மள சோதிக்க மாட்டாங்க. நான் ஒரு ஒயிட் போர்ட்ல எந்த அகலக்கோடு கேட்டாலும் அதை எப்படி சாய்ஸ் பண்ணி எப்படி கணிச்சு கீறுறேன்னு சொல்ற டெக்னிக் நான் அடுத்த இதுல நான் சொல்லி தருவேன். ஓகே, இப்ப நாங்க நெடுங்கோடு கீற இதுக்கு போவோம். நெடுங்கோடு ரேகைக்கு போய்க்கொள்வோம். ரைட், இப்ப நெடுங்கோடு பிள்ளைகள் அடுத்த நெடுங்கோட்டுக்கு போவோம். பிள்ளைகள் முதல்ல தெரிஞ்சிருக்க வேண்டிய நெடுங்கோடுகளை நான் கீறுறேன். முதலாவது கோடு பிள்ளைகள் இப்ப இந்த இது ஒருக்கா பாருங்க. இப்ப உலகம் இப்படி இருக்குதுன்றால் உலகத்தை இப்படியும் ரெண்டா பிரிக்கலாம் பிள்ளைங்க. சரி சமமா இப்படியும் ரெண்டா பிரிக்கலாம் உலகத்தை. இங்க பாத்தீங்கன்னா உலகத்தை இப்படியும் ரெண்டா பிரிக்கலாம், கிழக்கு மேற்காவும் ரெண்டா பிரிக்கலாம். சரி சமமா கிழக்கு மேற்காவும் ரெண்டா பிரிக்கலாம், இப்படியும் ரெண்டா பிரிக்கலாம் தானடா. வடக்கு தெற்கா பிரிக்கிற மாதிரி இப்படியும் பிரிக்கலாம். சோ அந்த கீறப்பட்டிருக்க லைன் நடுவுல ரெண்டா பிரிக்கிறது கிழக்கு மேற்கா, அந்த கோடு எதுக்கிட்ட வரும்னு சொல்றேன் பாருங்க பிள்ளைகள். அந்த கோடு எப்படி கீறணும்னு சொல்லி சொல்றேன். அதுக்கு நீங்க அந்த கோட்டுக்கு பிள்ளைகள் கிரீன்விச் கோடுன்னு சொல்றது. இப்படி வரும், கிரீன்விச் டவுனுக்கால போகும். நான் காட்டுறேன் கிரீன்விச் டவுனை. இந்த கிரீன்விச் டவுனை பிடிச்சிதான் அந்த கோடு கீறப்படும். இந்த இடத்துல பிரித்தானியா பகுதியில கிரீன்விச் இருக்கு. கிரீன்விச் இருக்கு, இதுல கிரீன்விச் இருக்கு. நான் இப்ப சிகப்பு கலர் புள்ளி வச்சு காட்டி இருக்கிறேன். இதுல கிரீன்விச் இருக்குது. இதுல பாருங்க, இந்த இடத்துல கிரீன்விச் இருக்கு. நான் உங்களுக்கு ஸ்பாட்லைட் காட்டி கொண்டிருக்கிறேன். இந்த இதுல பாருங்க பிள்ளைகள், இந்த ஸ்பாட்லைட் காட்டுற இடத்துல கிரீன்விச் டவுன் இருக்கு. கிரீன்விச் டவுன் இருக்கு. சரியா, நான் அந்த இடத்துல காட்டி ஸ்பாட்லைட் நிக்கிற இடம் ரெட் கலர் ஸ்பாட்லைட் நிக்குது, அது கிரீன்விச் டவுன். அந்த டவுனுக்குள்ளால தான் இந்த உலகத்தை கிழக்கு மேற்கா பிரிக்கிற கோடு போகுது. அதனால அந்த கோட்டுக்கு பேர் கிரீன்விச் கோடுன்னு சொல்லுவாங்க. ரைட், நம்ம கீறிக்கொள்ளும். நான் கோடை கீறிக்கொள்றேன். ஓகே, சட்டியா அந்த இடத்துல கீறணும் பிள்ளைகள், கோடுகள் பிளவுற்றக்கூடாது. ரைட், பௌதிக அம்சம் அது கண்டா கொஞ்சம் கொஞ்சம் பிளவிந்தாலும் அது சரியா வரும். இது அப்படி இல்லை, கோடு சரியா கீறணும். சோ இது கிரீன்விச் கோடு. பிள்ளைகள் எழுதி கொள்ளுங்க, கிரீன்விச் கோடு. ரைட், அடுத்த கோட்டுக்கு போய்க்கொள்ளும். நான் உடனே அழிச்சளித்தான் கீறுறேன், அது ஈஸிக்காக. ரைட், அடுத்த பிள்ளைகள் இப்ப இன்னொரு முக்கியமான கோடு பிள்ளைகள், நம்ம இலங்கைக்குள்ளால ஒரு கோடு போகுது பிள்ளைகள், நெடுங்கோடு. இலங்கைக்குள்ளால போற நெடுங்கோடு ஒன்று இருக்கு. நான் காட்டுறேன் பாருங்க. இலங்கைக்குள்ளால போற நெடுங்கோடு ஒன்று இருக்கு. நம்மள கொழும்புக்குள்ளால போகும் ஒரு நெடுங்கோடு. ரைட், இந்த கொழும்புக்குள்ளால போற நெடுங்கோடுற பேர் தெரிஞ்சிருக்கணும் பிள்ளைகள். கொழும்புக்குள்ளால போகும். ரைட், இந்த கொழும்புக்குள்ளால கீற வேண்டிய, கொழும்பை பாயிண்டா வச்சுக்கொள்ளுங்க, கீற வேண்டிய கோடு பிள்ளைகள் 80 பாகை கிழக்கு நெடுங்கோடு. அதுல நீங்க வடிவா எழுதி கொள்ளுங்க, 80 பாகை கிழக்கு நெடுங்கோடு. நம்ம இலங்கைக்குள்ளால போறது 80 பாகை கிழக்கு நெடுங்கோடா. அதை நோட் பண்ணிக்கொள்ளுங்க. இலங்கைக்குள்ளால போற கோடு 80 பாகை கிழக்கு நெடுங்கோடு. 80 பாகை கிழக்கு நெடுங்கோடு. 80 பாகை கிழக்கு நெடுங்கோடு. ஓகே, எழுதிக்கோங்க பிள்ளைங்க. நான் முடிய உங்களுக்கு நேரம் தாரன். நான் ஸ்பீடா போனால் அல்லது ஏதாவது உங்களுக்கு தேவை ஏற்பட்டா கதைக்கலாம் பிள்ளைகள். நான் ஒரு 5 மினிட்ஸ் உங்களுக்கு தருவேனா? ஓகே, ரைட். 80 பாகை கிழக்கு நெடுங்கோடு. அதே மாதிரி இங்காலையும் நான் 80 பாகை கிழக்கு நெடுங்கோடு கீற பிள்ளைகள். இந்த இங்கால பக்கம் இருக்கிற கிழக்கு நெடுங்கோடு இதுல நீங்க அடையாளப்படுத்திக் கொள்ளுங்க. நான் இப்ப கிரீன்ல போடுற, இந்த குடாக்குல போடுற, இந்த பச்சை கலர் பொயிண்ட் ஒன்று போடுறேன் பாருங்க. வாரம் இந்த பச்சை கலர் ஒரு ரவுண்ட் ஒன்று போட்டிருக்கிற இந்த குடாக்குல நான் கேசரை விட்டு காட்டுறேன், ஸ்பாட்லைட்ல காட்டுறேன் பாருங்க. இந்த இடம் இருக்கு பாருங்க, இந்த குடா ஸ்பாட்லைட் நிக்குது பாருங்க. இப்ப பாருங்க, ஸ்பாட்லைட் நிக்கிற அந்த குடா இருக்குல்ல, சட்டி அந்த ஸ்பாட் லைட் இதுக்குள்ளால
ஒரு நேர்கோடு செங்குத்து அடிச்சு விட்டீங்கன்னா அது மேற்கு 80 பாகை கோடு. ஸோ இலங்கை வந்து கிழக்கு 80 பாகை கோடாம், கவனமா இருக்கணும். கிழக்கு 80 பாகை கோடா, மேற்கு 80 பாகை கோடான்ற இது கிழக்கு 80 பாகை கோடு. நான் இப்ப கீறுறது மேற்கு 80 பாகையாம், இலங்கைக்குள்ளால போறது கிழக்கு 80 பாகை கோடு. நான் இப்ப கிரீன்ல கீறி இருக்கிறது, கோடுகளுக்கு நிறம் தேவையில்லை. இப்ப நான் கிரீன்ல கீறி இருக்கிற பிள்ளைகள் மேற்கு 80 பாகை நெடுங்கோடு. சிகப்புல கீறிதுக்கு கொழும்புக்குள்ளால போகுது, அது கிழக்கு 80 பாகை நெடுங்கோடு. வடிவா பக்கத்துல எழுதி கொள்ளுங்க, அந்த கோட்டுக்கு நேரவே எழுதுங்க. கிரீன்ல கீறி இருக்கிறது மேற்கு 80 பாகை நெடுங்கோடு. இலங்கைக்குள்ளால கீறப்பட்டிருக்கிற கோடு கிழக்கு 80 பாகை நெடுங்கோடு. கிழக்கு 80 பாகை நெடுங்கோடு. ரைட், ஓகே. அடுத்தது இன்னொரு முக்கியமான நெடுங்கோடு இருக்குது. அடுத்தது நான் அதுக்கு போய்கொள்றேன். ரைட், இன்னொரு முக்கியமான நெடுங்கோடு பிள்ளைகள். ரைட், சர்வதேச திகதிக்கோடு கீறப்படும். சர்வதேச திகதிக்கோடு இங்க கவனிச்சு பாருங்க. சர்வதேச திகதிக்கோடு பிள்ளைகள், சர்வதேச திகதிக்கோடு பிள்ளைகள் ஒரு நாட்டுக்குள்ளான நிலப்பகுதிகளால போகாது, சமுத்திர பகுதிகளால தான் போகணும். ஸோ சர்வதேச திகதிக்கோடு கீறும்போது பிள்ளைகள் நீங்க முதல்ல இந்த இடத்தை நீங்க மார்க் பண்ணி கொள்ளணும்பா. இந்த இடத்தை இதுல பாருங்க, ஒரு தீவு ஒன்று இருக்கு. நான் ஸ்பாட்லைட்ல காட்டுறேன், இந்த தீவை பாருங்க. இப்ப நான் காட்டுற இடத்துல ஒரு தீவு ஒன்று இருக்கு பாத்தீங்களா, ஒரு காட்டுற இடத்துல தீவு. ஸோ அந்த தீவுக்கு நேர ஒரு கோடு நான் காட்டுறேன். சர்வதேச திகதி கோடு மற்ற கோடுகள் மாதிரி நேர கீறக்கூடாது, அது ஒரு சின்ன ஒரு வளைவு ஒன்று போட்டு தான் கீறணும். ஸோ அது காட்டுறேன்னு பாருங்க. அந்த 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 தீவுக்கு நேர, தீவோட முடிவுல. ரைட், இன்னும் கொஞ்சம் அந்த கோடை நெருக்கலாம் பாரு. நான் சரியா கீறின அப்புறம் ஓகேன்னு சொன்ன அப்புறம் நீங்க கீறுங்க பிள்ளைகள். இந்த இதுக்கு நேரா வரும், இந்த தீவுக்கு நேரா வரும். தீவுல முட்டை வேணாம், இப்படி கீறி போட்டு பிள்ளைகள் நீங்க என்ன செய்யணும்னு சொன்னால், நிலப்பகுதிகளால இந்த கோடு போகக்கூடாது. ஸோ இப்படி இப்படி ஒரு வளைச்சி, இப்படி ஒரு வளைவு, ரைட், திரும்ப இப்படி ஒரு வளைவு, திரும்ப இதுக்கு நேரா இந்த இருக்கு, நான் ஸ்பாட்லைட் காட்டுறேன். புறவு இந்த இடத்துல இருந்து அப்படியே நேரம் இழுத்து விட்டீங்கன்னா சரி. சரியல்ல, எப்படி நேரம் இழுத்து விட்டீங்கன்னா சரி. இப்படியே வரும், இப்படி நேரம் இழுத்து விட்டீங்கன்னா சரி. இதுல இப்படி போட்டுரும். சரியா? ரைட், இடைவெளி விட வேணாம். இந்த சர்வதேச திகதி கோடை மட்டும் நீங்க இப்படி போட்டு விடுங்க பிள்ளைகள். அந்த நிலத்துல கீறாதீங்களாம். இவ்வளவு கீறினா காணும். உண்மையிலே இந்த கோடு நிறைய இடத்துல முறிஞ்சி போகும். எங்களுக்கு அந்த அளவுக்கு தேவையில்லை. இவ்வளவும் கீற தெரிஞ்சிருந்தா காணும். ஒருக்கா செக் பண்ணி கொள்ளுங்க பிள்ளைகள். நான் சொன்ன கோடெல்லாம் நீங்க கீறிட்டீங்களான்னு ஒருக்கா செக் பண்ணி கொள்ளுங்க. வேகமா நான் அந்த கோடுகளை கீறுறேன். ரைட், நீங்க அதை ஒவ்வொரு ஸ்பாட்டை அடையாளம் வச்சுக்கொள்ளுங்க, ஒரு இடமா. ரைட், முதலாவது நீங்க கீறி இருக்கிற வேண்டிய கோடு நான் காட்டிக்கொள்றேன். ரைட், முதலாவது ஆர்டிக் வட்டம் உங்களுக்கு கீற தெரிஞ்சிருக்கணும். இதை தவிர கோடுகள் தேவையில்லையா? ஆர்டிக் வட்டம் நீங்க கீற தெரிஞ்சிருக்கணும். முதலாவது ஆர்டிக் வட்டம், பேரையும் எழுதி கொள்ளுங்க. இரண்டாவது கடகக்கோடு. கடகக்கோடு கொஞ்சம் மேல வரணும். அந்த அந்த நிலப்பகுதியை வெட்டி கொண்டு தெளிவா சொல்லிட்டு இருந்தாடா. கடகக்கோடு ஸ்கிரீன்ல கீற வேணாம் பிள்ளைகள், தயவு செய்து. கடகக்கோடு. அடுத்தது ஈக்குவேட்டர் லைன். ஈக்குவேட்டர் லைன் ஆங்கிலத்தில் சொல்றதுக்கு பேர் மத்திய கோடு. மத்திய கோடு இந்த கிட்டோ டவுனுக்குள்ளால வரும், ஈக்குவேட்டர் நாட்டுக்குள்ளால கிட்டோ டவுனுக்குள்ளால வரும். அடுத்தது மகரக்கோடு. மகரக்கோடு மடகஸ்கார ஞாபகம் வச்சுக்கல சொன்னேன். மகரக்கோட்டுக்கு ரைட், மடகஸ்காருக்கு மேல கொஞ்சம் இவ்வளவு கோடும் இருக்கணும். ரைட், அகலக்கோட்டுல இவ்வளவு கோடும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ரைட், நெடுங்கோட்டுக்கு வர நெடுங்கோட நான் வேறொரு நிறத்துல கீறுறேன். நீங்க எல்லாத்துக்கும் ஒரே நிறத்தை பயன்படுத்துங்க, அது உங்களோட விருப்பம். இதுக்கு நிறத்துக்கு புள்ளி இல்லை, நிறம் பிள்ளையாக்குறா அப்படியெல்லாம் இல்லை, நிறத்துக்கு கோடுகள் தேவை இல்லை. ரைட், இதுல முதலாவது கிரீன்விச் டவுனுக்குள்ள போற கிரீன்விச் கோடு கீறணும். கிரீன்விச் கோடு ஓகே. அடுத்து நம்ம இலங்கைக்குள்ளால போற 80 பாகை கிழக்கு நெடுங்கோடு. கிழக்கு நெடுங்கோடு அல்லது கிழக்கு நெட்டாங்க. அடுத்தது இந்த குடாக்குள்ளால போற குடா, இந்த பகுதியில் இருக்கிற குடாக்குள்ளால போற மேற்கு 80 பாகை நெடுங்கோடு கீறணும். மேற்கு 80 பாகை நெடுங்கோடு. ரைட், அடுத்த சர்வதேச திகதி கோடு கீறும் போது அதுல ஒரு முறிவு ஒன்று போட்டு தான் கீறுவோம். கணக்க முறிவு போட்டு குழம்பி கொள்ள வேணாம். நீங்க இவ்வளவு போட்டாலே உங்களுக்கு சரிதான் அது. ரைட், இப்படி போட்டுட்டு புறம் வந்த கோடை அப்படியே நேரம் அழுத்தி விட்டீங்கன்னா சரி. ஸோ மொத்தம் எத்தனை கோடுன்னு பாருங்க.
8 கோடுகள் கீறப்பட்டிருக்கு. இந்த 8 கோடும் நேர்த்தியா உங்களோட உலகப்படத்துல கீறி வச்சுக்கொள்ளுங்க. சோ எங்களோட உலகப்பட புத்தகம் நானும் நீங்களும் தயாரிக்கிற புத்தகத்துல முதலாவது பேஜ் தலையங்கம் போட்டோம். அதுல நிறத்துக்கு டேஸ் போட்டு கொள்ளுங்க. இப்ப இந்த கோடுகள் சம்பந்தமா பாஸ் பேப்பர்ல என்னென்ன கேள்வி வந்திருக்குன்னு நாங்க அடுத்த விஷயத்துக்கு போய்க்கொள்ளும். பாஸ் பேப்பர்ல இருக்கிற விஷயத்துக்கு நான் போய்க்கொள்றேன். ரைட், ஓகே. பாஸ் பேப்பருக்கு இந்த பகுதியை நீங்க பயன்படுத்துங்க. நான் ஒரு புக் மாதிரி, ஒரு அட்லஸ் புக் மாதிரி உங்களை வச்சு ஒரு 10 வகுப்புக்குள்ள இதை நான் தயார்படுத்துறதுக்கு முயற்சி பண்றேன். முடிஞ்ச அளவுக்கு ஸ்பீடா கொண்டு போவோம் நம்ம அடுத்த வகுப்புகளை. இன்றைக்கு நான் ஸ்லோவா தான் சொல்லி கொண்டு போறேன். ரைட், இதுல நீங்க போட்டுக்கொள்ளுங்க பிள்ளைகள். முதலாவது 2019 இருந்து போவோம். 2019. ஸோ 2019ஆம் ஆண்டு வந்தது. ஸோ இதுல நீங்க அடையாளப்படுத்திக் கொள்ளுங்க. 2019 இந்த கோடுகள் சொல்ற செக்ஷனுக்குள்ள என்ன வந்திருக்குன்னு பக்கத்துல எழுதுவோம். 2019 வந்தது பிள்ளைகள். இந்த செக்ஷனுக்குள்ள கோடுகள் தொடர்பா கிரீன்விச் கோடு வந்ததாம். 2019 கிரீன்விச். அப்ப உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கணும் பாஸ் பேப்பர்ல என்ன வந்திருக்கு. கிரீன்விச் கோடு அது பக்கத்துல வடிவா எழுதி கொள்ளுங்க. 2019 கிரீன்விச் கோடு வந்திருக்கு. கிரீன்விச் கோடு, கிரீன்விச் கோடு தெரியுதாடா? இந்த இதுல கீற கோடு தானே. பண்ணி பாரு. இதுல கீறின கோடு கிரீன்விச் டவுனுக்கால போச்சு. கிரீன்விச் கோடு இது 2019 வந்திருக்காம். கிரீன்விச் கோடு ரைட். இது 2019 வந்துட்டு. அடுத்து 2020 கீழே போட்டுக்கொள்ளுங்க பிள்ளைகள். 2020 கீழே போட்டுக்கொள்ளலாம். 2020 ரைட். 2020 வந்த கோடு பிள்ளைகள் மத்திய கோடு. வடிவா போடுங்க பிள்ளைகள். மத்திய கோடு கவனமான முறையில ஞானமான முறையில இதை பயன்படுத்தி கொள்ளுங்க பிள்ளைகள். மத்திய கோடு. வேற பகுதியா இருந்தால் நோட்ஸை தந்து போட்டு எக்ஸ்பிளைன் பண்ண செய்யலாம். இதுல மறுபடி பயிற்சி எடுக்கணும் அல்லது மறந்துடுவோம். ஸோ நீங்களே சட்டியான படத்துல இதை கீறி ஒரு அட்லஸ் தயாரிக்க போறோம். அதுல இருக்கிறத கூட பரீட்சைக்கு வரும். தேவையில்லாத அதிகமான சுமையை இதுக்கு உள்வாங்க வேணாம். ரைட். 2020 மத்திய கோடு வந்தது. அடுத்த 2021 போட்டுக்கொள்ளுங்க. 2021ஆம் ஆண்டு பிள்ளைகள் எந்தவித கோடும் வரையில. எந்தவித கோடும் வரையில. கோடு கேட்கல. அப்ப உங்களோட பரீட்சைக்கு கட்டாயம் கோடு கேட்பாங்கன்னு இல்ல. சம்டைம் கேட்காம விட்டுடலாம். ரைட். அடுத்தது 2022 சொல்றேன். 2022 வந்தது மகர கோடு. வடிவா போட்டுக்கோ. மகர கோடாம். 2022 மகர கோடு வந்ததாம். மகர கோடு 2022 மகர கோடாம். ரைட். போன வருஷம் வந்த கோடு சொல்றேன். 2023 கிரீன்விச் கோடு. கிரீன்விச் கோடு இங்க பாரு 2019 வந்திருக்குடா. 2023 போன வருஷமும் கிரீன்விச் கோடு தான் வந்திருக்கு. இங்க பாரு 2019 கிரீன்விச் கோடு தான் வந்திருக்குது. 2023 கிரீன்விச் கோடு தான். ஸோ கிரீன்விச் கோடு 2 தடவை வந்துட்டு. ஸோ இந்த முறை பரீட்சைக்கு ஆயத்தப்படுத்துற பிள்ளைகளுக்கு நிச்சயம் கிரீன்விச் கோடு வராது. அதே மாதிரி மிச்ச கோடுகளை பார்த்து கொள்ளுங்க. ஏன்னா 2 முறையும் கோடு வரலாம். சோ மகர கோடு வந்துட்டு 2022 இந்த முறை வராதுன்னு பார்க்கல. அதே கிரீன்விச் கோடு 2019 கேட்டிருந்தாங்க. 2023. சோ ஒரு வருஷம் 2021ஆம் ஆண்டு வருஷத்தை தவிர மிச்ச எல்லா காலங்கள்லையும் இந்த ஆள்கூறுகள் கோடுகள்ல இருந்து கேள்வி வந்திருக்குது. சோ நான் உங்களுக்கு 8 கோடு 8 கோடு கீழே தந்திருக்கிறேன். எங்கட அட்லஸ்ல முதலாவது பக்கம் கிளியர். இவ்வளவுதான். நான் 2வது பக்கத்துல ஒரு சின்ன செக்ஷனை மட்டும் சொல்லிட்டு கூட சந்தேகத்துக்கு நேரம் தாரேன். ரைட், ஓகே. அடுத்த 2வது பக்கம் வேற உலகப்படத்தை எடுத்துக்கொள்ளுங்க தயவு செய்து. வேற உலகப்படம் இதுலயே எல்லாத்தையும் போட்டுறக்கூடாது. இப்ப நாங்க தயாரிக்க போறது 2வது பேஜ். 2வது பேஜ் எல்லாம் முடிய கவனமான ஒரு ஃபைலுக்குள்ள நீட்டா போட்டு பார்த்து கொள்ளுங்க. அது முடிய எல்லாத்தையும் ஸ்டெப்லர் பண்ணி ஒரு மட்டையை போட்டு இதான் அட்லஸ். ரைட் பிள்ளைகள். இதுல ஏதாவது நீங்க குறிக்காம வர்ற விடயங்களுக்கு ரெக்கார்டிங் போடுவேன், அதை பாருங்க. அல்லது நான் இப்ப கடைசியா என்ற 2வது பதிப்பு அட்லஸ் அது உங்கள்கிட்ட இருந்தால் அதுல சரியா செக் பண்ணி இதை நீங்க குறிச்சு கொள்ளுங்க. ஏதேனும் சந்தேகம் சொன்னால் என்ற வாட்ஸ்அப்புக்கு நீங்க தொடர்பு கொண்டு நீங்க கேட்கலாம். சோ 2வது மறுபடி அடுத்த ஒற்றை எடுத்துக்கொள்ளுங்க. அதுல ஒரு குறிப்பிட்ட பகுதியை மட்டும் நான் காட்டிட்டு உங்களோட சந்தேகம் இருந்தால் நான் உங்களோட மைக் ஆன் பண்ணி நான் உங்களுக்கு கேட்கறதுக்கு இது பண்றேன். ரைட். 2வது நம்ம தலைப்பு போற இடத்துல இதான் நம்ம தலைப்பு போட்டு கொண்டிருக்கிற இடம். பாரன் ஹெடிங் போடுற இடத்துல மலைத்தொடர்ந்து போடுங்க பிள்ளைகள். மலைத்தொடர். 2வது மலைத்தொடர். கட்டாயம் எக்ஸாமுக்கு ஒரு மலைத்தொடர் வரும். ரைட். நாங்க இந்த மலைத்தொடர் இதுல மலைத்தொடர்களா மவுண்டன் ரேஞ்ச்
மவுண்டன்ஸை விட மவுண்டன் ரேஞ்ச் தான் வருது, மலை தொடர்கள் தான் கேட்கிறான். உலகத்துல எத்தனையோ ஆயிரம் மலைத்தொடர் இருக்கு ஐயா ராசா, அவ்வளவு மலைத்தொடரும் நீ கீறி பழக தேவையில்லையா? இந்த உலக படத்துல கீறக்கூடிய இலகுவான மலைத்தொடர் தான் உனக்கு பரீட்சைக்கு வரும். அந்த அவ்வளவு மலைத்தொடரும் நான் உனக்கு கீறி காட்டி தருவன். சோ தலைப்பு போட்டுக்கோ மலைத்தொடர், அதுக்கு கீழே நிறம் பிரவுன் கலர் கீராட்டி மலைத்தொடருக்கு உனக்கு அரை புள்ளி இல்லை. மலைத்தொடருக்கு கட்டாயம் என்ற பரீட்சையில விடைத்தாள திருத்தும் போது நிறம் கட்டாயம் பார்க்கப்படும். சோ பிரவுன் தமிழ்ல கபிலமா, நீ உனக்கு விளங்குற மாதிரி கபிலமோ பிரவுனோ போட்டுக்கோவான். கபிலம் ரைட். மலைத்தொடருக்கு கட்டாயம் நிறமா கபிலம், நிறம் இல்லாட்டி மலைத்தொடர்ந்து அரை புள்ளி போயிடும். சோ இந்த பகுதியை நாங்க பாஸ் பேப்பருக்கு வச்சிருக்கிறோம். என்னடா இப்போ உனக்கு ஒரு அளவு செக்ஷன் பிடிபடும், அடுத்த வகுப்புல ஸ்பீட் ஆகி கொண்டு போயிடுவேன். சோ நான் இப்ப ஒரு கண்டமா எடுத்து அந்த கண்டத்துக்குள்ள என்னென்ன மலைத்தொடர் உனக்கு கீரை தெரிஞ்சிருக்கணும்னு மிக தெளிவா சொல்ல போறேன். நான் இப்ப வட அமெரிக்கா கண்டத்தை மட்டும்தான் நான் கதைக்க போறேன். என்னடா நான் இப்பதான் வந்தேன், வெளி வகுப்பு டியூட்டோரியல் முடிஞ்சு எனக்கு கொஞ்சம் இன்றைக்கு டயர்டா இருக்குது. ஸோ நான் அந்த வட அமெரிக்காவில் இருக்கிற மலைத்தொடரை மட்டும் உனக்கு கீறி காட்ட போறேன். பிரவுன் கலர் பென்சில் எடுத்துக்கோ, தயவு செய்து இருக்கிற பெண்ணு மொட்டை பெஞ்சிலால கீறாத, நேர்த்தியா அட்லஸ் ஒன்றை தயாரிச்சுக்கோ. உன்னால நான் சொல்ற ஸ்பீடுக்கு உன்னால கீற முடியல, சிக்கலா இருக்கு, விளங்கி கொள்ள முடியல, இல்லாட்டி உன்ற ஏரியாவில் கவரேஜ் இருந்தால் எங்கட பக்கம் பிரச்சனை இல்லை. உன்ற ஏரியாவில் கவரேஜ் இருந்தால் நீ ஒரு சோட்டா இன்னொன்றுல கீறி பழகிட்டு அதை இன்னொன்றுல கீறு. ரைட், ஓகே ரைட். மலைத்தொடர் தலையங்க போட்டுக்கோ, நிறத்தை போட்டுக்கோ. வட அமெரிக்காவை நான் கொஞ்சம் பெருசா, வட அமெரிக்கா மட்டும்தான் நாங்க பார்க்க போறோம். ஸோ கொஞ்சம் வட அமெரிக்கா கண்டத்தை நான் உனக்கு பெருசா காட்டிக்கொள்றேன் ஈஸிக்காக. ஸோ நான் இப்ப கீறி தரப்போற வட அமெரிக்கா கண்டத்துல இருக்கிற ஒரு 6 மலைத்தொடர் தான் கீற போறேன். தயவு செய்து இந்த 6க்கு மேல சின்ன சின்ன குட்டி குட்டி மலை, ஏதோ ஒரு நாட்டுல ஏதோ ஒரு பேர்ல கதைக்கிற மலையெல்லாம் கொண்டு வந்து கீறி பழக வேணாம், படிவா சொல்றேன். சோ நாங்க ஆரம்பிப்போம். முதல்ல வட அமெரிக்கா கண்டம் எதோட கட் பண்ணப்படும் சொல்றேன்டா. உனக்கு தெரியும்டா, பனாமா கால்வாய் தோண்டப்பட்டிருக்கு. பனாமா கால்வாயோட வட அமெரிக்கா கண்டம் முடியுதுடா. பனாமா கால்வாய் காட்டுறேன்னு பாரு. இந்த இதுல மன்னிக்குவார், இந்த இதுல எனக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுவார். ஓகே ரைட். இதுல இங்க பாத்துக்கோ, இந்த பனாமா கால்வாய் காட்டுறேன். அது போன வருஷம் ஃபைனல் எக்ஸாம் வந்துடுறா பனாமா கால்வாய். அந்த செக்ஷன் வரும்போது சொல்றேன், இந்த மெல்லி இடத்துல வருண்டா பனாமா கால்வாய். ஸோ இந்த பனாமா கால்வாய் இப்ப நான் சிவப்புல கீறிக்கிறேன், பனாமா கால்வாய் நான் ஸ்பாட்லைட்டை வச்சு காட்டுறேன். இந்த பனாமா கால்வாய் கீறிக்கிறேன் பாரு இந்த இடத்துல. அந்த செக்ஷன் கால்வாயில செக்ஷன் வரும்போது அதை பார்ப்போம். இந்த ஸ்பாட்லைட் கிட்ட இருக்கு பாரு சிவப்பு கோடு பனாமா கால்வாய், அதுக்கு மேல இருக்கிறதான் வட அமெரிக்கா. ஸோ நான் வட அமெரிக்காவில் இருக்கிற விஷயத்தை மட்டும் நான் உங்களுக்கு கீறி காட்டப்படுறேன். மலைத்தொடர்கள் செக்ஷன் பிரவுன் கலர் பென்சிலால கீறிக்கோ. ரைட், ஓகே நாங்க கீறுவோம். முதலாவது உனக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய மலை புரூக்ஸ் மலைன்னு சொல்றது. புரூக்ஸ் வார் ரைட் பாரு, நான் கீற மாதிரியே கீறிக்கோ. புரூக்ஸ் மலைன்னு சொல்றது. இப்படியே நீ கீறிக்கொள்ளலாம். புரூக்ஸ் மலை இப்படியே கீறணும். புரூக்ஸ் மலை அதுக்கு பக்கத்துல வடிவா எழுதி விடும் மேல. டேய் எழுதும் போது இங்க பாடுறா, எழுதும் போது நான் சொல்ற மாதிரி எழுதுறா, நான் சொல்ற மாதிரி எழுதும் போது நான் சொல்ற மாதிரி எழுது. இங்க பாரு, இந்த நிலப்பகுதியில் எழுதாம வெளிப்பகுதி எழுது, இந்த கோடுகள் இல்லாத பகுதியில் எழுது. அப்பதான் உனக்கு பார்க்க ஈஸியா இருக்கும். ப்ரூக்ஸ் இப்படி வடிவா தெளிவா பக்கத்துல ப்ரூக்ஸ் எழுதி அம்புக்குரிய போடு. சில சிக்கலான பேர் வரும்போது, உனக்கு நீ கேள்விப்படாத பேர் வரும்போது நான் எழுதி காட்டுறேன். மிச்சம் உனக்கு விளங்குதாண்டா. புரூக்ஸ் மலைத்தொடர், புரூக்ஸ்னு மட்டும் போடு, மலைன்னு போடாத, குப்பையா போயிடும். ரைட், இதே போய் அம்புக்குறி போட்டு நீட்டா நீ குறிச்சு வச்சுக்கோ. புரூக்ஸ் மலைத்தொடர். ரைட், இது அம்புக்குறி போட்டு நீட்டா குறிச்சு வச்சுக்கோ. புரூக்ஸ் மலைத்தொடர். நீ எழுதும்போது வடிவா எழுதலாண்டா, நான் மவுஸ் பாயிண்ட்ல கீறேன்டா, கஷ்டம்டா. ரைட், புரூக்ஸ் மலைத்தொடர் உனக்கு கீரை தெரிஞ்சு இருக்கணும். இதே மாதிரி உலக படத்துல கீறு, எந்த பிழையும் இதுல இல்லை. சரியா? 2வது மலைத்தொடருக்கு போ. அடுத்த மலைத்தொடர் நான் வட அமெரிக்காவோட நான் முடிக்க போறேன். ரைட், இல்ல 2வது அடுத்த மலைத்தொடருக்கு போய்க்கொள்ளு. ரைட், அதுக்கு கீழே இருக்கிற அடுத்த மலைக்கு நான் போறேன். பார்த்துக்கோ. இப்ப நான் கீறி கொண்டிருக்கிற மாதிரியே கீறு, வேகப்படுத்திக்கோ. இப்ப கீறி கொண்டிருக்கிற மாதிரியே கீறு. 2வது மலைத்தொடர் கீறிட்டு அம்புக்குரிய போடு, அம்புக்குரிய கொஞ்சம் கீழ்ப்பகுதியில போடு.
அம்புக்குறி எப்படி இந்த கீழ் பகுதியில போட்டு எழுது, கருப்பு கலர்ல போடுறேன்டா பாரு. அம்புக்குரியதை கீழ் பகுதியில போட்டு எழுது, அப்பதான் இடைஞ்சல் இருக்காது. ரைட், கீழே போட்டு இந்த 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 இடத்துல எழுதாம். இப்படி நான் கிடையா எழுதிவிடு. இப்ப ரெண்டாவது கிடைக்கிற மலைக்கு பேர் அலாஸ்கா. அலாஸ்கா. டேய், இப்படி கைட் பண்ணி சரியா நீ உன்ற கைட்ல சரியான படத்துல கீறி சரியா ஒரு புத்தகமா தயாரிச்சு வச்சிருந்தா தான் இது ஒரு பெஸ்டான வழிடா அதுல புள்ளி எடுக்கிறதுக்கு. ரைட், அலாஸ்காவாம் ரெண்டாவது அலாஸ்கா. நம்பரை வேண்டா போட்டு விடைய, அவனுக்கு கஷ்டம் இருக்காது. ரெண்டாவது அலாஸ்காவாம், ரெண்டாவது அலாஸ்கா. அம்புக்குறி போட்டு ரெண்டு போட்டிருக்க அலாஸ்கா. ரைட், அடுத்த மலைத்தொடர் இங்க பாரு, பிரதானமான ஒரு மெயினான மலைத்தொடர் கீழே போறோம். ரைட், இப்படியே கீறி இந்த இடம் வரைக்கும் கொண்டு விட்டுக்கும். ரைட், இது கொஞ்சம் பெரிய அகலமான ஒரு மலைத்தொடர். உண்மையில இது பெரிய ஏரியாவில் இருக்கும்டா. இந்த இப்படி கீரிக்கும், இப்படி அகலமா இப்படி கொஞ்சம் தடிச்சதுல கீரிக்கும் இந்த மலைத்தொடர். இதே மாதிரி கீரிக்கும். இதுக்கு பேர் ரொக்கி மலைத்தொடர். ரொக்கி, இதுக்கு மேல நீட்டவோ கொள்ளவோ வேணாம். இது கீர்னா ஒரு பெர்ஃபெக்ட் ரொக்கி மலைத்தொடர். அப்ப இதை கீரிக்கோ, ரொக்கி மலைத்தொடர். ரொக்கி மலைத்தொடர் எழுது. கொஞ்சம் இந்த பகுதியில போட்டு எழுதுனடா, வெளிப்பகுதியில் எழுது. குழப்பம் இல்லாம சிக்கல் இல்லாம படிக்கக்கூடிய மாதிரி நோட் பண்ணி எழுதிக்குவாம். காட்டுறேன் பாரு. இப்படி இங்கால பக்கம் போட, அம்புக்குறியை போட்டு இந்த இடத்துல எழுது ரொக்கி மலைத்தொடர். இந்த இடத்துல அம்புக்குறிக்கு இதுல ரொக்கி மலைத்தொடர். அம்புக்குறி எப்பயுமே எழுத்த பக்கம் காட்டிக்கொண்டு இருக்க கூடாதான். அம்புக்குறி ரொக்கி மலைத்தொடர் எழுது. அம்புக்குறி அந்த இடத்தை தான் காட்டணும். ரொக்கி மலைத்தொடர். ரைட், அடுத்த மலைத்தொடர் போவோம். ரைட், அடுத்த மலைத்தொடர் பிள்ளைகள் இங்க பாருங்க பிள்ளைகள். ரொக்கிக்கு மேல பிள்ளைகள் நான் இதுல ஒரு சிகப்பால கீறி காட்டுறேன். மலைத்தொடர் பிரவுன் தான், இதுல விளங்கணும்னக்காக சிகப்பால கீறி காட்டுறேன். இதுல ஒரு சின்ன மலைத்தொடர் ஒன்று பிள்ளைகள், அதுவும் தெரிஞ்சு வச்சுக்கணும் பிள்ளைகள். இந்த ரொக்கியில தொடர்ச்சி அப்ப இந்த இடத்துல ஒரு மலைத்தொடர் வரும் பிள்ளைகள். இந்த இடத்துல அப்படியே இன்னொரு மலைத்தொடர் இருக்கு. சிகப்பால கீறிருக்கேன். எக்ஸாம் கேட்கும்போது பிரவுனால தான் கீறணும். அந்த ரொக்கியில இருந்து அப்படியே சிகப்பால நான் கீறி இருக்கிறேன். அதை அப்படியே தனிய கீறி அது பிள்ளைகள் மக்கன்சி மலைத்தொடர். மானா இக்கண்ணா கானா இன்னன்னா சீனா. மக்கன்சி. மக்கன்சியா, மக்கன்சி. அதுக்கு பேர் வந்து மக்கன்சி. நான் இதுல எழுதி விடுறேன் பாருங்க. மக்கன்சி சிவப்பாலக்கு இருக்கிற மலைத்தொடர். வடிவா கீர்ரா மக்கன்சி. இப்போ உனக்கு ஒரு அளவு நான் எப்படி கொண்டு போறேன்னு உனக்கு விளங்கி இருக்கும். அதனால அடுத்த வகுப்புல ரெடியா ஆயுதங்களோட வந்துக்கோ, அடிமட்டம் பெஞ்சிலோட. மக்கன்சி, மக்கன்சி. நான் சிவப்புல கீறி காட்டிருக்கேன் மக்கன்சி. ஓகே, அடுத்த மலைத்தொடர் போகும். ரைட், அடுத்த மலைத்தொடர் போவோம். இதுல இன்னொரு கீழ்ப்பகுதியில இங்க பார்த்துக்கோ, முடிக்க போறேன். நான் 2-3 மலைத்தொடர் தான் இருக்கு. இப்ப நான் கீறி இருக்கிறேன் பாரு. இப்ப நான் அம்புக்குறி போட்டு காட்டுறேன் பாரு. இப்ப கைலைட்ட விடுறேன், ஸ்பாட்லைட் காட்டின ஈஸியா. இப்ப நான் ஸ்பாட்லைட்ல காட்டிக்கொண்டிருக்க மலைத்தொடர். இந்த ஸ்பாட்லைட்ல காட்டிக்கொண்டிருக்கிறேன்டா. ஸ்பாட்லைட் காட்டிக்கொண்டிருக்க அந்த மலைத்தொடருக்கு பேர் சியாரா நெவடா. சியாரா நெவடா. சியாரா நெவடா. இதை நான் முடிய நான் ஒரு பெர்ஃபெக்டான கீறப்பட்ட படத்தையும் உங்களுக்கு சென்ட் பண்ணுவேன். என்ற அட்லஸ் இருக்கிற அங்களுக்கு பிரச்சனை இல்லை. அதை பார்த்தீங்கன்னா விளங்கும். அதுல சில ஸ்பெல்லிங் மிஸ்டேக்குகள் இருக்கலாம். ஏன்னா இங்கிலீஷ்ல அதை டிரான்ஸ்லேட் பண்ணி தான் அந்த அட்லஸ் தயாரிக்கும் போது சில இடத்துல இருக்கும். அது பெரிய பாதிப்பு இல்லை. ஸோ இப்ப ஸ்பாட்லைட் நிக்கிற மலைத்தொடருக்கு பேர் சியாரா நெவடா. சியாரா நெவடா. ஓகே, அடுத்த மலைத்தொடர் போறேன்டா. ஓகே, இங்க பாரு. சரியா இடத்தை பார்த்து கிரிக்கோ, பிள்ளையா கிரிராத. இப்படியே இந்த பீச் பக்கம் இப்படியே ஒரு மலைத்தொடர் கிரிக்கோ. இப்ப ஸ்பாட்லைட் நான் கொண்டு ஸ்பாட்லைட்டை காட்டுற இடம் இந்த இருக்கு. இப்ப ஸ்பாட்லைட் காட்டுற இடம் அப்படியே வடிவா கிரிக்கோடா. ஸ்பாட்லைட் நிக்கிற மலைத்தொடர், ஸ்பாட்லைட்டுக்கு பக்கத்துல இருக்கிற மலைத்தொடர் சியாரோ மட்ரே. மட்ரே, சியாரா மட்ரே. சீனா ஜாவண்ணா ராவண்ணா. சியாரா மட்ரே எழுதிக்கோ. அது சியாரா மட்ரே. பிரதீப் கையை வச்சுட்டு சும்மா இருங்கப்பன். சியாரா மட்ரே. சியாரா மட்ரே. சியாரா மட்ரே. லாஸ்ட் கடைசி மலைத்தொடர். ரைட், கடைசி மலைத்தொடர் போகும் பிள்ளைகள். இவ்வளவுதான் இதுல இருக்குதான். ரைட், கடைசியாக்கிறேன்.
இதுல இருந்து இப்படியே கீறி கொண்டு போகணும். அப்பலாச்சியன் மலைத்தொடர். அப்பலாச்சியன் நான் ஸ்பாட்லைட்டை கொண்டு வந்து நிப்பாட்டுறேன். அப்பலாச்சியன் மலைத்தொடர். இந்த ஸ்பாட்லைட் நிக்குது. அப்பலாச்சியன் இதே மாதிரி கீறுங்களாம். அப்பலாச்சியன் மலைத்தொடர். தெளிவா வடிவா கீறு. வகுப்பு முடிய நான் ஸ்பீடா போனா சரி கொஞ்சம் ஸ்லோவா சொல்லுங்க என்று சொல்லி உங்க இதை சொல்லிட்டு போவான். அது பிரச்சனை இல்லை. நான் எப்படியாச்சும் இந்த உலகப்பட செக்ஷனை நிறைய பேருக்கு கிளியர் பண்ணணும். நான் 500 பேரை டார்கெட் வச்சேன். அது கூட இன்னும் ஆட்கள் அதிகமா வர வேண்டி இருந்தால் நான் 1000 பேரை போடலாம். பிள்ளைகள் இன்னொரு விஷயமும், இந்த 500 பேர் அதெல்லாம் நாங்க பே பண்ணித்தான் அந்த இதை எடுக்கிறோம். ஸோ அதை வீண் விரையை செஞ்சிடாங்க பிள்ளைகள். கலந்து கொண்ட இடையில லெஃப்ட் ஆகாம வகுப்பு முழுக்க நின்று இது பண்ணிக்கொண்டு போங்க. இன்னொரு பிள்ளையோட சான்ஸ் எடுத்து நீங்க லெஃப்ட் ஆகினால் அது அநியாயமா. கண்டிப்பா ஸ்பொட் நிக்கிற இடம் அப்பலாச்சியன் மலைத்தொடர்ந்து எழுதாத, சிக்கலா போயிடும், படம் குப்பையா போயிடும். அப்பலாச்சியன் எழுது. உனக்கு தெரியாத தலைப்பு மலைத்தொடர்ந்து போட்டிருக்கிறார். இப்ப ஸ்பாட்லைட் நிக்கிற இடத்துல அப்பலாச்சியம் நான் மூவ் பண்ணி காட்டுறேன். அப்பலாச்சியன். டேய், வட அமெரிக்காவில் உனக்கு 6 மலைத்தொடர். இதை தவிர நீ கீற தேவையில்லை. இதை நீ பார்த்து வச்சுக்கோ. நான் இன்னொரு விஷயம் ஒன்று சொல்ல போறேன். இங்க பாரு. இப்ப வட அமெரிக்கா கண்டத்துல இருக்கிற நமக்கு தேவையான மலையெல்லாம் நாங்க கீறிட்டோம். மலைத்தொடர்லாம் கீறிட்டோம். இதுல எது நீளமான மலைத்தொடர்னு சொல்றேன். எப்படின்னு சொன்னால், உனக்குடா 10 விஷயம் குறிக்க வரும். 8 விஷயங்கள், 8 அல்லது 7 விஷயம் இப்படி மலை நதி குறிக்க வேண்டி வரும். 2 அல்லது 3 கேள்வியா கேட்பாங்க. அப்படியாப்பட்ட விஷயத்தையும் நாங்கள் அட் பண்ணி கொண்டாண்டா போறோம். சோ உனக்கு தெரிஞ்சிருக்கணும். இங்க பாரு, வட அமெரிக்காவுல எது நீளமான மலைத்தொடர்? ரொக்கியா. சோ அந்த ரொக்கி மலைத்தொடருக்கு பக்கத்துல பிரேக்கெட்டுக்குள்ள நீ என்னாண்டு போட்டுக்கோ. அப்ப உனக்கு விளங்கும்ல, நீளம். நல்லா வடிவாத்தான் சொல்றார். வட அமெரிக்கா கண்டத்துல நீளமான மலைத்தொடர் ரொக்கி. இப்ப உயரமான மலைத்தொடர் சொல்றேன். வட அமெரிக்கா கண்டத்துல உயரமான மலைத்தொடர் அலாஸ்கா. உயரமான சிகப்பால நீ ஊனாண்டு போட்டிருந்தாலும் விளங்குங்களா. இந்த வட அமெரிக்கா கண்டத்துல உயரமான மலைத்தொடர் அலாஸ்கா. நீளமான மலைத்தொடர் ரொக்கி. ரொக்கியில பேருக்குள்ள நீளம் போட்டுக்கோ. எவ்வளவு நீளம் அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இப்போ உனக்கு நான் சொல்லி தந்துட்டேன். வட அமெரிக்காவில் என்னென்ன மலைத்தொடர் சற்றியா எப்படி நீ கீறி வச்சிருக்கணும், அதை எப்படி கீறணும்ன்றதோட வட அமெரிக்காவில் நீளமான மலைத்தொடர் ரொக்கி, வட அமெரிக்காவில் உயரமான மலைத்தொடர் அலாஸ்கா. இவெல்லாம் நான் உனக்கு சொல்லி இருக்கிறேன். ரைட். இப்ப தயவு செய்து உங்களுக்கு ஏதாவது என்னட்ட கதைக்க வேண்டி நீங்க இருந்தால் நீங்க தயவு செய்து இப்படி கேட்க வேணாம். இதை எப்படி திருப்பி ஒருக்கா கீறுங்கன்னு கேட்க வேணாம். என்றால் நான் இது ரெக்கார்டிங் உங்களோட குரூப்ல போடுவேன். என்ற வாட்ஸ்அப் நம்பர் மெசேஜ்ல ஒரு ஆபீஸ் நான் போட்டு விடுங்களம்மா. வாட்ஸ்அப் நம்பர். அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க குரூப்ல இல்லாதாக்கள் எப்படி ஜாயின் பண்றேன்னு நீங்க ஜாயின் பண்ணி கொள்ளலாம். ரைட். இதுல நீங்க கேட்க வேண்டியது, இது இன்னும் உங்களுக்கு என்ன நான் செஞ்சு தரணும் ஈஸிக்காக விளங்கி கொள்றதுக்காக. சந்தேகம் இருக்கிற ஆக்கள் உங்களோட கையை உயர்த்தினீங்கன்னா நான் உங்களுக்கு மைக் ஆன் பண்றதுக்கு அனுமதி தருவேன். அப்படி இல்லாட்டி நான் வகுப்பை முடிச்சு கொள்வேன். ரெக்கார்டிங்கை நான் ஸ்டாப் பண்ணி கொள்றேன். ஓகே.